இப்போ புரியுதே வள்ளுவர் கோட்டத்தை பத்தி ஏன் சொன்னாருன்னு. அவன் குவாண்டம் வேலி பேசிக்கிட்டு இருக்கான், ஏஐ மாடல் பேசிக்கிட்டு இருக்கான், ஏஐ யூனிவர்சிட்டி பேசிக்கிட்டு இருக்கான், டேட்டா சென்டர் பேசிட்டு இருக்கான், அதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? படத்துக்கு படம் போட்டி விடலாமா? இதை பத்தி பேச மாட்டாங்க அக்கா கஸ்தூரி. தமிழகத்தோட வளர்ச்சிக்கு எந்த பிளானுமே பேச மாட்டீங்க. நான் கதறிட்டு இருக்கிறேமேங்க இங்க. எங்ககிட்ட போதுமான எங்களோட எஜுகேஷன்ல இருக்கிற சப்ஜெக்ட் பத்தல, எங்க பசங்க வந்து ஜாப் மார்க்கெட்டுக்கு ரெடியா இல்ல, எங்க படிச்ச பசங்களுக்கு வேலை இல்ல, டாக்டர்லாம் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இருக்கிறான்னு கதறோம். இதுக்கு கருத்து கிடையாது. ஆனா உங்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு 50 பேர், ஒரு 30 பேர், 35 நின்னுக்கிட்டு மக்களை வந்து நீங்க பிரிக்கிறதுக்கு தயார் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து நாங்க வந்து பேசி நேஷனல் லெவல் லைம் லைட் கொடுத்து நீங்க இன்னும் சண்டை போட்டுக்கோங்கன்னு எரியிற நெருப்புல வந்து எண்ணெய் ஊத்துறோமா? பேசவே வேண்டாம். அதை கடந்து போறோம். நீங்க இன்னும் எவ்வளவு நாள் பண்ணுவீங்க இந்த அரசியலை? அங்க யாருமே கண்டுக்கல. திருப்பரங்குன்றத்துலயும் மக்கள் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்க வேலையை பார்க்குறாங்க, இந்து மக்கள் அந்த வேலையை பார்க்குறாங்க. எவ்வளவு நாள் இவங்க பேசுவாங்க? இவங்களை பேசி பேசி லைம் லைட் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறதே நீங்க தான். கஸ்தூரி அக்கா பேசுறாங்கன்னா அது அஜெண்டா இருக்கவங்க பாஜக. நம்ம எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு கேட்கிறேன் நான். அதனால தான் நான் முதல்ல அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம பாஜகவை எதிர்க்கிறதுக்கு கண்டுக்காம இருக்கிறதுக்கு காரணம் சொல்லிட்டீங்க போறேன்.